ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட் டைம் சாப்பிட போகிறோம். எங்கள் அண்ணன் 2 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க, அதான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். என் பொண்ணு அவங்க கூட தான் போயிட்டுருக்கா, ஜாலியாக போகிறா. நான் என்னை தேடவே மாட்டாள், அவள் பாட்டுக்கு சேர்ந்துட்டு போயிடுவா. இது டாபரி மோர் பாலம். அந்த டாபரி மோர் கீழே ரவுண்டானா இருக்கும், அதுக்கு மேல் வழியில் தான் நம்ம போகணும். அந்த பாலம் ஏறி இறங்கணும். இந்த வழி தான் சென்னை ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்குது, அதோட குடோன் இங்கே இருக்கும். அடிக்கடி அங்கே கடைக்கு வாங்குறதுக்கு வருவோம். கீழே டாபரி மோர் மார்க்கெட்டுக்கு கூட அடிக்கடி வருவோம். இங்கே மேலே ஏறி கீழே போகணும். இங்கே உத்தம் நகர் மெட்ரோ ஒன்று இருக்கும் கீழே. இந்த ரவுண்டானா தான் டாபரி மோர் ரவுண்டானா. அப்புறம் அப்படியே வியூஸ்லாம் பார்த்துட்டு கீழே போய் ஏறினதும் தெரியலை, இறங்குனதும் தெரியலை. அப்புறம் கீழே இறங்கியாச்சு. இறங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ணாங்களுக்கு. அவங்க எங்களுக்கு முன்னாடி உள்ள சந்து வழியாக அவங்க உள்ளே போயிட்டாங்க. இந்த பக்கம்தான் கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடு போகணும். இந்த சைடு ஃபுல்லாகவே பிரியாணி கடைங்க மட்டும்தான் இருக்கும். நிறைய பிரியாணி கடையாக இருக்கும். அதில் ஒரு கடைக்குள்ளே இப்போ வந்தாச்சு. சிக்கன் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட போகிறோம். அண்ணா ஏன் வாய்ஸ் பேச மாட்டியா, சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க என்னைய. பொண்ணுக்கு கறி வேணும்னு கேட்குறான், ஆனால் சாப்பிட மாட்டான். ஒரு வாய்தான் வச்சா, அதுக்கடுத்து எந்திரிச்சு ஓடிருச்சு. நெக்ஸ்ட்டு பீடா கடையில் நின்று என்னவோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு உள்ளே பூந்து போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வேணான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாதி தான் வீடியோ எடுத்தேன், அப்புறம் வெளியே வந்துட்டேன். என் பொண்ணு வரும்போதும் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அண்ணா கூட போகிறேன்ட்டு பைக்கில் ஏறியாச்சு. எங்கள் அண்ணாவா வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே பேண்ட்டு ஷர்ட்டு இன் பண்ணி பவுட்ருலாம் போட்டு 2 பேரும் மேக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. பிரியாணிலாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அவங்க முன்னாடி போகிறாங்க, பின்னாடி நாங்கள் 2 பேர் போனோம். போகும்போதும் அவங்க கூட தான் வந்தாள், நாங்கள் மட்டும் தான் போனோம். நைட் டைம் தானே, டிராஃபிக் இருக்காதுன்னு பார்த்தா மணி 11 இருக்கும். அப்போவுமே சரியான டிராஃபிக்காக இருந்தது. ஒரு வழியாக வந்தாச்சு. பாப்பாவை பாருங்கள் இப்போ எப்படி கத்திட்டு வருவான்னு. கொஞ்ச நேரத்தில் அம்மா அம்மான்னு அழுக ஆரம்பிச்சிட்டா பாதி தூரத்தில். அப்புறம் அப்படியே வந்தாச்சு. இது ஃபுல்லுமா கேம்புக்குள்ளேயே வந்துட்டோம். இதுதான் திகார் ஜெயில் குவார்ட்டர்ஸ். இது ஃபுல்லாகவே குவார்ட்டர்ஸ் லைன் உள்ளே வந்தாச்சு கேம்புக்குள்ளே. எப்படி இருக்குது பாருங்கள் குவார்ட்டர்ஸ்லாம், டெல்லியில் உள்ள குவார்ட்டர்ஸ். இங்கே ஒரு கடை இருக்கும், அதோ அந்த ஒருத்தர் நிற்கிறாங்கல்ல, அங்கே தான் ஒரு சின்ன பெட்டி கடை இருக்கும். அந்த கடையில் தான் மேக்ஸிமம் இங்கே பால் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கே வாங்க போவாங்க. கேம்புக்குள்ளே வந்துட்டு வண்டியை விட்டு இறங்க மாட்டேன்றான். பாய் சொல்லுன்னா எனக்கு பாய் சொல்கிறான். அங்கே மாமாவுக்கு பாய் சொல்லிட்டு வான்னு சொன்னால் அங்கே பாய் சொல்லிட்டு இறங்கினோடனே திரும்பி அண்ணன் கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு. இவங்க அப்பா இன்னொரு வண்டியை கொஞ்சம் விட போயிருந்தாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாயா வீட்டுக்கு வரலையா? பாட்டுக்கு நடந்து போனான். அப்புறம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாவை ஏற்றிட்டு இருந்தார். நானும் எங்கள் அண்ணனும் நடந்து போயிட்டு இருந்தோம். 11:30க்கு வீட்டுக்கு வந்துட்டோம்.